இயக்குனர் சுந்தர்சி எழுதியுள்ள கதை நந்தினி. இது இப்போது சின்ன திரையில ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கு. இந்த தொடருக்கு வெங்கட்ராவன் திரைக்கதை அமைச்சிருக்காரு. பத்ரி வசனம் எழுதியிருக்காரு. ராஜ் கபூர் இதனை இயக்கி இருக்காரு. மாளவிகா வாலஸ், நித்யா ராம், பேபி ஆத்ரி, ராகுல் ரவி, காயத்ரி ஜெயராமன் உட்பட்ட பலர் இந்த தொடர்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இதனை சினிமேக்கர் சார்பில் குஷ்பு சுந்தர் தயாரிச்சிருக்காங்க. கடந்த ஜனவரி மாதம் 23ஆம் தேதி முதல் இந்த தொடர் ஒளிபரப்பாகி கொண்டு வருகிறது. இந்த தொடர் கதையை ஒரு திரைப்படத்துக்கு எடுக்கக்கூடிய பட்ஜெட்ல எடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில நந்தினி கதை என்னோடதான், என்ன சுந்தர்சி ஏமாத்தி விட்டாரு என உதவி இயக்குனரும் நடிகருமான வேல்முருகன் என்பவர் பரபரப்பு புகார் ஒன்று தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக அவர் வாட்ஸ்அப் மூலம் வெளியிட்டுள்ள ஒரு புகார் கூறியிருப்பதாவது: நான் சுந்தர்சி கிட்ட உதவியாளரா பணியாற்றினேன். என்னோட கதை தான் நந்தினி. டிவி தொடர் ஆரம்பிக்கும் போது என்னுடைய கதையை கேட்டு வாங்கினாரு. கதைக்கான சம்பளத்தை தருவதா சொன்னாரு. ஆரம்பத்துல கொடுக்கவும் செஞ்சாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த தொகையும் குறைச்சிட்டாரு. பிறகு அதை மொத்தமா நிறுத்திட்டாரு. எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்ச இந்த சுந்தர்சியை நான் சும்மா விட போறதில்ல என அந்த உதவி இயக்குனர் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் என்ன நண்பரா பார்த்த அவர் இனிமே எதிரியா தான் பாப்பாரு. என்னோட இன்னொரு முகத்தை காட்ட போறேன் என அவர் ஆவேசமா தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. நந்தினி கதை என்னோடதுதான், அதற்கான ஆதாரங்களும் என்னிடம் இருக்கு என அவர் கூறியுள்ளார். இது குறித்து திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் விசு வெளியிட்டுள்ள ஒரு ஆடியோ பதிவில் அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. எனக்கு வேல்முருகனையும் தெரியும், சுந்தர்சியையும் தெரியும். வேல்முருகன் குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கக்கூடாது என அவர் விரும்புவதாகவும் அந்த ஆடியோ பதிவில் தெரிவிச்சிருக்காரு. சிலர் என்னதான் உயர்ந்த இடத்துக்கு போனாலும் இப்படி நடந்து கொள்வதுண்டு என அவரோட கருத்தையும், அது மட்டும் இல்லாம அதை பத்தின அவரோட ஒரு அனுபவத்தை சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய இயக்குனர் என்கிட்ட என்னோட கதை கேட்டுட்டு அந்த கதையை என்னோட கதையா நான் மாத்திக்கிறேன்னு என்கிட்ட கேட்டார். அவரு அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு என்கிட்ட கேட்டிருக்காரு. இது போன்ற அனுபவங்களும் எனக்கும் உண்டு என அந்த எழுத்தாளர் சங்க முன்னாள் தலைவர் விசு அந்த வீடியோ பதிவில் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் சுந்தர்சியை சொல்லவில்லை, என்னோட அனுபவத்தை மட்டும்தான் இங்க சொல்லியிருக்கேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.